என் பங்கு நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? ஏய், இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற? இல்ல பங்கு, சும்மா தான் கேக்குற, சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லவா? ஏய், எத்தனை வைய மிதி வாங்க போறடா நீயே. சரி பங்கு, ஒரு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பியா? பத்தாவது கூட இல்லையா? அப்போ 9. 9ஆவதா? அப்போ 9வது கூட இல்லையா? அப்போ 8. அழகுற பார்த்தா உனக்கு 8வது படிச்ச மாதிரி தெரியுதா? பங்கு வேணடா டேய். இலே இங்க யாரு? ஏன் பங்கு எல்லாத்துக்கும் ஏன் முறைகிற? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீல்ல? ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத குடிக்கிற அப்ப பள்ளிக்கூடத்தை பத்தி பேசிட்டு இருக்க? காரணம் இருக்கு பங்கு, நீ சொல்லு. மருது, பாண்டி, நான் 7வது பாஸ். அழகரு 6வது ஃபெயிலு. ஏன் பங்கு சத்தியமா 6ஆம் வரைக்கும் தான் படிச்சிய? அப்போ அதுக்கப்புறம் ஏன் பங்கு படிக்கல? படிப்பு வரலையா? அதெல்லாம் இல்ல மாப்ள. 6ஆம் வகுப்புல ஒரு சம்பவம் நடந்தது. அப்படி என்ன சம்பவம்? மகத்தான சம்பவம், அத கொஞ்சம் விளக்கு. அது ஒண்ணு இல்ல மாப்ள. 6ஆம் வகுப்பு ஃபெயில் ஆக்கின வாத்தியார அழகரு கல்ல கொண்டு போய் அடிச்சிட்டாப்புல. அடிச்சதுல வாத்தியார் மண்டை உடைஞ்சு சீரியஸ் ஆயிட்டாப்ல. அதனால அதுக்கப்புறம் அழகர எந்த ஸ்கூல்லயும் சேர்க்க மாட்டேன்னு ரூல்ஸ் போட்டாங்க. கடைசியா பங்கு அன்னைக்கு பள்ளிக்கூடம் பக்கம் போனதுதான். அதுக்கப்புறம் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. இருந்தாலும் யோ, பங்கு ஒரு படிக்காத மேதையாவே இன்னி வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்கிறாப்ல. ஏய், இப்ப உங்க 2 பேர்த்தையும் கொல்லப்புறம் பாத்துக்க. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பள்ளிக்கூடம் அது இதுன்னு பேசிக்கிறீங்க? கோச்சிக்காதையா? சரி, இப்ப சொல்லு, மறுபடியும் உனக்கு படிக்கலாங்கிற ஐடியா இருக்கா? முறையாம சொல்லு பங்கு. இப்ப எதுக்கு இதை கேட்டு அது சொல்லு மோல. அதான் உன் மாமவ மலரு டீச்சருக்கு ஜாயின் பண்ணிருச்சு. டீச்சரா? அதான் உனக்கு ஏதாவது மறுபடி படிக்கிற ஐடியா இருந்தா அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் உன்னை சேர்த்து விடலான்னு கேட்குறேன். ஒருவேளை உன் மாமாவை சொல்லி கொடுத்தா படிப்புல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் கேட்டேன். என் மாமம்மாவ டீச்சர் ஆயிட்டாளா? என்னடா சொல்ற? ஆமா பங்கு, உன் மாமாவை மலருக்கு சிவகங்கையில டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. தினமும் மேலூர்ல இருந்து சிவகங்கைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நிஜமாவ சொல்ற? சத்தியமா பங்கு, வேலைக்கு சேர்ந்து 4 நாள் ஆச்சு. நான் நேத்தான் பார்த்தேன். சும்மா கடலோர கவிதைகள் ரேக்கா மாதிரி ஒரு ஹேண்ட்பேகு ஒரு கொடைன்னு அட்டகாசமா வந்துட்டு இருக்கேன். அப்பப்ப தனியா வருது, அப்பப்ப வெற்றி பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு இருக்கேன். இததான் பங்கு நான் இத்தனை நாளா எதிர்பார்த்தேன். எதையா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற அந்த விடக்கோழி என்னைக்கு வெளியே வரும் தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவ எப்படி வெளியே வந்துதானாகன? கூட்டுக்குள்ள இருக்கிற அவளுக்கு பாதுகாப்பு. என்னைக்கு கூண்டை விட்டு வெளியே வராளோ அன்னைக்கு அவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் அவளை தூக்குறேன்டா. தூக்குறேன்னா
நீ சொல்றது புரியலையா? ஏற்கனவே பம்பு செட்டுக்கு தூக்கிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு பண்ண முடியாதத இந்த தடவை பண்ணி காட்டுறேன்டா. பண்ணி காட்டுறேன். யோ நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா. அவ எப்படியும் வெற்றிக்கு பொண்டாட்டியா வாழ்ந்திருக்க மாட்டா. தாலி கட்டினால இன்னும் என் மாமனோட மவளாதான் இருப்பா. இனிமே அவ வயித்துல ஒரு கரு உண்டாச்சுன்னா அது இந்த அழகரோட சிங்கக்குடிய தாண்டா இருக்கேன். அப்போ அந்த விடக்கோழிய அடக்கோழியாக்காம விட மாட்டாங்கிற. ஆமா. சூப்பர் பங்கு. இப்பதாயா நீ உண்மையிலேயே பழி வாங்குற மாதிரியே பேசுற. நீ அடிச்சு தூள் கிளப்பியா? மலரே, இந்த மாமா ஆன் த வே. இந்த வர என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்? ஒருவேளை வேலை ஏதாவது கிடைச்சிருக்குமோ? ஒன்றும் தெரியலையே. இன்னைக்கு தான் பொறுப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் வந்தார்னா எந்த வம்பு தும்பும் வச்சுக்காம எந்த சண்டையும் போடாமல் அமைதியாக இருக்கணும் அகிலா. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பானவராக மாறினா சரிதான். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகத்திலே என்னை யார் கனவிதுதான் நிஜமிதுதான் உலகத்திலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ என்னடி என்ன அப்படி பாக்குற? நான் லுக்கு ஏய் கேட்டே இருக்க, எதுவுமே பேசாம ஆணி வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. காலையில தானே 4 பேருக்கு ஃபோன் பண்ணி பொறுப்பா வேலை இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள இப்படி குடிச்சு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நான் கூட எங்க நான் சொன்ன உடனே மனசு மாறிட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நான் ஏண்டி அசிங்கப்படணும்? எதுக்கடி அசிங்கப்படணும்? எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அந்த காசை எடுத்துட்டு போய் குடிக்கிறேன். இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் உங்ககிட்ட வந்து காசு கொடுன்னு கேட்டேன், இல்ல உங்க அப்பா வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வான்னு சொன்னேன்னா? இல்ல என் அப்பா வீட்டு காசடி நான் எடுத்து நான் குடிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அதெல்லாம் ஏன்னு கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. வேறன்னு சொன்ன நீ நான் மனசு மாறிட்டேனா? காலையில் ஏதோ 4 பேருக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டது உண்மைதான். ஆனால் நான் அதுக்காக மனசு மாறிட்டேன். நாளையிலேருந்து இந்த பேண்ட்டை டக்கின் பண்ணிட்டு சோத்து கூட எடுத்துட்டு வேலைக்கு போவேன்னு நினச்சி பார்க்காத. சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அதனால தான் ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டேனே தவிர நீ என்ன வெறுப்பேத்துனதுக்காகவோ இல்லை நீ என்ன வேலைக்கு போகணும்னு சொன்னதுக்காகவோ நான் கேட்கல. அதுவும் உனக்காகலாம் நான் வேலைக்கு போவேன்னு தயவு செஞ்சு கனவுல கூட நினைச்சிடாது. இது பாரு, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். தேவையில்லாம இங்க பாரு, என்னை வெறுப்பேத்தி நான் பொறுப்பாக நடந்துக்கணும்னு பருப்பு மாதிரி பேசாது. நான் இந்த உலகத்துல யாருக்காக செஞ்சாலும் செய்வேனே தவிர உனக்காக செய்யவே மாட்டேன். சத்தியமா செய்ய மாட்டேன். இந்த பாருங்க, எனக்காகலாம் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு இந்த வீட்டில் மதிப்பு மரியாதையும் வேண்டாமா? உங்க அண்ணன் சம்பாதிக்கிறாரு, என் அக்கா சம்பாதிக்கிறா. ஏன் உங்க அம்மாவும் அக்காவும் கூட வேலைக்கு போறேன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க அப்பா மாமா எல்லாரும் விவசாயம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் நீ யாரு என்ன வேலை பாக்குறன்னு கேட்டா நீ என்னையா சொல்லுவ? புகழ்னு சொல்லுவேன். என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டா தண்டச்சோறுன்னு சொல்லுவேன்.
வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகும்போது நான் ஒருத்த மட்டும் தண்டச்சோரா இருந்தால் தப்பே கிடையாது. நான் தண்டச்சோராகவே இருந்துட்டு போகிறேன். அதனால் என் குடும்பத்துக்குலாம் எந்த கஷ்டமே வராது. அவங்க என்ன பஞ்சத்திலே அடிபட்டிருக்காங்க? அவங்ககிட்டலாம் நிறைய காசு இருக்கு. அதை நான் ஒருத்தன் குடிச்சு நாளிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். என்ன வந்துச்சு? நான்லாம் அனுபவிக்க பிறந்தவன்டி, எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவன். ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி திருந்தவே மாட்டேல்ல. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. அண்ணே. அஞ்சலி, அஞ்சலி, வா 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 வா. அஞ்சலி, என்ன இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன அண்ணே? சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வெற்றியை பார்க்க வர சொன்னேன்ல. இதுதான் வர லட்சணமா? என்ன வர சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்களும் அத்தையும் வீட்லயா இருக்கீங்க? அந்த மலர் வேலைக்கு போனா நாங்களும் வேலைக்கு போவோன்னு போட்டி போட்டு வேலைக்கு போயிருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் வர முடியும்? சரி, அத்தை எங்க? அவங்களுக்கு உடம்பு வலின்னு படுத்துட்டு இருக்காங்க அஞ்சலி. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம மலர் டீச்சர் எங்க? வேலைக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் காலையிலே கிளம்பி போயிட்டு அஞ்சலி. அப்போ வெற்றி எங்க இருக்கான்? வெற்றி அவன் ரூம்ல தான் இருக்கான். போ, போய் பார்த்து பேசிக்கிட்டு இரு. இது மலரு வேலை விட்டு வர நேரம்தான். அவ வரும்போது நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவ பார்க்கணும். பார்த்து அன்னைக்கு எப்படி குழம்பி டென்ஷன் ஆனாலோ அதே மாதிரி இன்னைக்கும் ஆகணும். நான் வெளியே இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் எங்க நம்ம வீட்ல இல்லாத நேரம்லாம் அஞ்சலி வந்திருப்பாளோங்கிற பயம் அவளோட மனசுக்குள்ள வரணும். அத நினைச்சு நினைச்சு குழம்பி போய் அந்த பயத்திலேயே வேலையை ஒழுங்கா செய்ய முடியாம அவளை அந்த ஸ்கூல்ல இருந்து துரத்தி அனுப்பிவிடணும். அவ பழைய மாதிரி வேலைக்கு போகாம இந்த வீட்லயே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க கவலையே படாதீங்க அண்ணே. இன்னைக்கு அந்த மலருக்கு எப்படி பிபி ஏத்துறன்னு மட்டும் பாருங்க. போ போ, நீ போய் நல்லா ஏத்தி விடு அஞ்சலி. நீ ஏத்துற ஏத்துல அந்த மலரோட இதயம் இன்னைக்கு டம்முன்னு வெடிச்சிடணும். போ போ, போய் கலக்கு. போ. அவுக்காம இருக்கா? காயம் இன்னும் ஆறலையா? Get well
ஏய் வெற்றி, அஞ்சலி, என்னடா இப்படி பயந்து போய் எந்திரிச்சு உட்கார்ற? நான் தான்டா. என்னடா இப்படி முழிக்கிற? கெட்ட கனவு எதுவும் கண்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்போ வந்த? நான் இப்போதான்டா வந்தேன். வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, கையில வேற இன்னும் கட்டு கூட கழட்டாம இருந்தியா? அதான் காயம் சீக்கிரமா குணமாகணும்னு விஷ் பண்ணி கெட் வெல் சூன்னு எழுதினேன். இப்போ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? பெயின்லாம் ஒன்றும் இல்லையே? அஞ்சலி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் எப்படிடா நீ சொல்றத தப்பா எடுத்துப்பேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னடா? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன் மேல கோவப்படுறது தப்பு தான். என்னை மன்னிச்சு உன் ஃப்ரெண்டாவது ஏத்துக்கோன்னு நீ கேட்டதுனால தான் நான் சம்மதிச்சேன். நீ அப்படி மனசை மாத்திக்கிட்டேன்னு சொன்னதுனால தான் இப்ப நான் உன் கூட பேசி பழகிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு என்னடா இப்போ? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது நல்லது அஞ்சலி. என்னடா சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் கல்யாணம் ஆனவன் அஞ்சலி. எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு. அதுல ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னடா சொல்ல வர? என்ன உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லை அஞ்சலி. நீ உன்னோட ஃப்ரெண்ட், அப்படிதான் நான் நம்புறேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வா, காஃபி சாப்பிடு, என்கிட்டயும் மலர்கிட்டயும் நல்லா பேசு, அப்புறம் கிளம்பி போ. அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மலர் இப்படி வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நேரம் என் ரூமுக்கு வந்து இப்படி என்னை பார்க்கறது, நான் பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது என் பக்கத்தில் இப்படி உட்காருது, கையில் இப்படியெல்லாம் எழுதுறது, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னை தொட்டு தொட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அஞ்சலி. என்னடா வெற்றி இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? ஏய், நீ இதெல்லாம் அப்படி ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அஞ்சலி. நீ பெரிய பெரிய ஸ்கூல்ல கூட படிச்சிருக்கலாம். உங்க அப்பா கூட சென்னை, பெங்களூர், மும்பைன்னு பல அல்ட்ரா மாடர்ன் சிட்டிஸ்க்கு கூட போயிருக்கலாம். அதனால உனக்கு தொட்டு பேசுறதும் இல்லை உரிமையோட போட வாடான்னு சொல்றதும் பெரிய விஷயமா இல்லாமலாம் இருக்கலாம் அஞ்சலி. ஆனா எனக்கும் மலருக்கும் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ எப்படி என் கூட பேசுறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாலும் மலர் அதை பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன இவன் இவ்வளோ சர்வசாதாரணமா இத்தனை உரிமையோட பேசுறாளே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுவான். மலருக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அஞ்சலி. அதனால நீ எப்போவாவது வீட்டுக்கு வா, அதுவும் நானும் மலரும் வீட்டில் இருக்கும்போது வா. என் கூட பேசு, பழகு. ஆனா நெருங்கி பழகணும், பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், உரிமையோட தொட்டு தொட்டு பேசணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா இனிமே என் லைஃப்ல எல்லா உரிமையும் மலருக்கு மட்டும்தான். நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு காலத்துல நான் உன் காதலை ஏத்துக்கிட்டு வந்தான். ஆனா நம்ம கல்யாணம் நடக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்ப நான் மலர் கழுத்துல தாலியை கட்டி அவ கூட வாழ ஆரம்பிச்சனோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட என் மனசை இழந்துட்டேன். இப்ப என் மனசுல முழுக்க முழுக்க இருக்கிறது மலர் மட்டும்தான். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மலர் மட்டும்தான் என் மனசுல இருப்பா. அவளுக்கு மட்டும்தான் என் வாழ்க்கை. அவளுக்கு மட்டும்தான் என்னை தொட உரிமை இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேர்ல கூட இனிமே நீ என்ன தொடாத. பாசமாதான் வெற்றி பார்க்க வந்த, ஆனா நீ என்கிட்ட இப்படி பேசிட்டல்ல. உன் பாசம் பார்க்கறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்ல முடியாதுமா. நான் ஒவ்வொரு தடவையும் மலர்கிட்ட போய் எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு இருக்க முடியாது. உன் நட்பு ஒண்ணு நான் தப்பா சொல்லல அஞ்சலி.
ஆனா அதுல ஒரு எல்லை இருக்கிறது நல்லது தானே. நாம மேலூர்ல தானே இருக்கோம், லண்டன் அமெரிக்கான்னு வெளிநாட்டுல இல்லையே. அதனால இனிமே இதெல்லாம் வேண்டாம் அஞ்சலி. இன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தத மலர் பார்த்திருந்தான்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் மலர் மனசு கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ அஞ்சலி. இனிமே நான் பார்க்கணும்னு வீட்டுக்கோ மெக்கானிக் ஷெட்டுக்கோ அடிக்கடி வராத.